பிரிஞ்சால் கறி, அதுக்கு தேவை இருக்கிறது கடுகு, அப்புறம் ஜீரகம், உளுந்து, இந்த ஸ்டேஜில் காய்ந்த மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம், தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு. நான் இப்போ தக்காளி மிக்ஸி போட்டிக்கிட்டேன். தக்காளி இல்லைன்னா சக்கையாக தெரியுமா, இந்த மாதிரி போட்டிக்கிட்டோம்னா ஃபுல்லாக குழம்பு நல்லாயிருக்கும். மிக்ஸி போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். நான் இதிலேயே கார்லிக்கு, ஜிஞ்சரு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாத்தூள், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் ஃப்ரை பண்ணி மிக்ஸி போட்டது போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டா இது இப்போ அப்படியே சிம்மில் கொதிக்க வைக்கணும். நல்லா ஆயில் மேலே வரணும். முருங்கைக்காய் நல்லா வேகணும். நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தூக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். மேரேஜிங்கில் எல்லாமே இந்த மாதிரி தான் வைப்பாங்க, மசாலா கறி மாதிரி. இங்கில்ல, ஆந்திராவில் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கிப்பாங்க. வெங்காய கூரை அப்படின்னு சொல்லி. வெங்காயன்னா தெலுங்கில் வெங்காய் சொல்லுவாங்க. நம்ம கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு நம்ம சொல்கிறது. பார்த்திங்களா, நல்லா வெந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு.